வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 5வது நாளாக மறைந்த முதலமைச்சருக்கு மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த 5ஆம் தேதி மரணமடைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் கடந்த 6ஆம் தேதி எம்ஜிஆரின் நினைவிடத்திற்கு பின்பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முதலமைச்சரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காண்பதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நாள்தோறும் தங்களின் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். சமாதியில் அஞ்சலி செலுத்துவோர் மலர் மாலை வைத்தும் மொட்டை அடித்தும் தங்களின் துக்கத்தை கண்ணீருடன் வெளிப்படுத்தி வருகின்றனர். அம்மா தெய்வமாக போயிட்டாங்க. அதோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க அருகிலே அவங்களும் அம்மா அமைஞ்சிட்டாங்க. எங்களுக்கு மிகுந்த மன வருத்தம். எங்களால் ஜீரணிக்க முடியலை. அம்மா ஏழை மக்களுக்காண்டி, பொதுமக்களுக்காண்டி, குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க. அவங்க தெய்வமாக இருந்து எல்லாத்தையும் காப்பாங்க. மக்களுக்காக சொல்லி மக்களெல்லாம் விட்டாங்களே. மக்களுக்காக சொல்லி எல்லா மக்களையும் விட்டுட்டாங்களப்பா. அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வசதியும் தங்கு தடையின்றி செய்யப்பட்டுள்ளது. அம்மா அவர்கள் இன்னைக்கு தெய்வமான இடத்துல இன்றைக்கு பூஜை பண்ணி எங்களால் முடிஞ்ச பிரசாதம் கொடுத்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். தெய்வத்தை இடத்த அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்குமே வேணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் தெய்வமான இடத்துல பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதாவின் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வருவோருக்காக சிறப்பு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியில் இங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் இங்கு வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது. இந்த முகாம் கடந்த 2-3 நாட்களாக இங்கு நடந்து வருகிறது. மேலும் இது ஒரு 2-3 நாட்களுக்கு தொடரும். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தொண்டர்கள் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். காலை 5 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை பொதுமக்கள் தங்கள் மனங்களில் நிறைந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினர். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்து 1 மாதம் ஆகியும் ஏடிஎம்கள் இன்னும் முழு செயல்பாட்டிற்கு வரவில்லை. இது பற்றி சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் தயாவிடம் கேட்கலாம். தயா, அதாவது ஏடிஎம் பல இடங்களில் இன்னும் முழு செயல்பாட்டிற்கு வராத பட்சத்தில் சென்னையில் ஏடிஎம்களோட நிலை தற்போது என்ன? இதை குறித்து பதிவு செய்யுங்க. அதாவது ராஜலட்சுமி, கடந்த மாதம் 8ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக அதாவது பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்திருந்தார். இதனை இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என சொல்லலாம். ஒரு பக்கத்தில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் சாதுரியமான நடவடிக்கை என ஒரு தரப்பினர் இருந்தாலும், மறுதரப்பில் பார்த்தால் அதாவது அடித்தட்டு மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அதாவது வங்கியில் அவர்களுக்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை. கடந்த 1 மாதம் ஆகிவிட்டது. தற்போதும் கூட வங்கியில் சரியான கையிருப்பு இல்லாத காரணத்தினால் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த சில்லறை மாற்றி தர முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த வங்கிகளில் பண கையிருப்பு இல்லாததால் ஏடிஎம்களிலும் பணம் அவர்கள் வைப்பதில்லை. இந்நிலையில் சென்னையில் மட்டும் சுமார் 80% ஏடிஎம்கள் தற்போது மூடப்பட்டே காணப்படுகின்றன. அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ற போர்டுகளும், கேஷ் இல்லை அப்படிங்கிற இது மாதிரியான போர்டுகள் தான் ஏடிஎம் முன்னாடி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மாநகரத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே சரி ஏடிஎம் தேடி தான் தற்போது ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தங்களோட அத்தியாவசிய தேவைகளும் அன்றாட தேவைகளும் கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் அவங்க காணப்பட்டு இருக்காங்க. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பொதுமக்களை மூர்த்தி ஒருவர் இருக்கிறார். அவரிடம் இந்த கருத்துக்களை கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க. கடந்த இந்த அறிவிப்பு வெளிவந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஏடிஎம் பணம் எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டு வருது. இதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இந்த அறிவிப்பு வெளியிட்டு 1 மாதத்துக்கு மேலாகிவிட்டது. இதுவரை பணத்தட்டுப்பாடு என்பது தீர்ந்த பாடில்லை. நாங்களும் பல ஏடிஎம் போய் ஏறி இறங்கிட்டோம். பணம் இல்லை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இப்போ புதுசாக இதில் இந்த எஸ்பிஐலேருந்து ஒரு மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மெட்ரோவில் 3 டிரான்சாக்ஷனுக்கு மேலே
பணம் எடுத்தால் சார்ஜபிள்னு வந்திருக்கு. வேணும்னா என்னுடைய செல்ஃபோனில் கூட நான் காட்டுறேன், பார்க்கலாம். இப்படி போனால் இந்த நிலைமைக்கு முடிவே கிடையாது. எப்போ தான் இந்த பிரச்சனை தீரணும்னு தெரியல. இதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நடுத்தரமும் கீழ்த்தரமும் உள்ள மக்கள் தான். சும்மானா போய் பேசின்னு தெரியுறாங்க பாதிக்கப்படலைன்னு சொல்லிட்டு. இதனால் பாதிக்கப்படாத ஒரே வர்க்கம் பணக்கார வர்க்கம் மட்டும்தான். ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க 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 ஏழைகளும் நடுத்தர மக்களும் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பண அறிவிப்புனால தங்களுடைய அடுத்தட்டு மக்களும் சரி நடுத்தர மக்களும் சரி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதாவது சென்னையில் பல ஏடிஎம்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் 80% ஏடிஎம்கள் வேலை செய்யாததுனால தங்களோட அன்றாட தேவைகளும் பூர்த்தி செய்யாத நிலைமை தான் காணப்பட்டு இருக்கிறதா பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ராஜலட்சுமி, சென்னையில் பல இடங்களில் ஏடிஎம்கள் செயல்படாதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதா தகவல் பதிவு செஞ்சதுக்கு நன்றி தயா. ஒட்டன்சத்திரம் அருகே யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகி உள்ளனர். இதனால் யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாச்சலூர் சாலையில் பெத்தேல்புரம் பரப்பலாறு அணை பகுதிகளில் யானைகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பரப்பலாறு அணையில் தண்ணீர் இல்லாதால் யானைகள் தண்ணீரை தேடி சிறுவாட்டுக்காடு செல்லும் கருவேப்பிலை ஓடை வனப்பகுதிக்குள் செல்ல யானைகள் வருகின்றன. இதனால் அப்பகுதியில் சுற்றித் திரியும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாசமுத்திரம் கடனா நதி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருவதால் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் சிறுத்தை அட்டகாசம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பெத்தான்பிள்ளை குடியிருப்பு, அழகப்புரம், கோவிந்தபேரி உள்ளிட்ட கிராமங்களில் மக்கள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். இரவு நேரங்களில் சிறுத்தை நுழைந்து ஆடு, நாய் உள்ளிட்டவற்றை அடித்து கொன்று வருவதால் வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதத்தில் இதேபோல் அட்டகாசம் செய்த ஒரு சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்து பிடித்தது குறிப்பிடத்தக்கது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சிறு பட்டாசு உற்பத்தியாளர் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு தெரிவித்த அவர், அரசின் இந்த அறிவிப்பால் பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தொழிற்சாலையை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகை முடிந்து இப்போ 40 நாள் கழித்து இப்போ பட்டாசு உற்பத்தி ஆரம்பிக்க வேண்டிய சூழலை தொழிலாளர்களுடைய முடித்து இப்போ தான் நாங்கள் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிக்கிறதுக்கு கூலி போடுறதுக்கு பணம் இல்லை. பணம் பூரா இருக்கிற பணத்தை பூரா நாங்கள் பேங்கில் போட்டோம். பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு இருக்குது. ஒரு வாரத்துக்கு 24,000 ரூபா அப்படிங்கிறாங்க. 24,000 ரூபா வருது. ஒரு தொழிற்சாலைக்கு குறைந்தபட்சம் வாரத்துக்கு 1 லட்ச ரூபா கூலி மூட்டை தேவைப்படும். மற்ற மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான இதெல்லாம் எங்களுக்கு பணம் காணாது. அப்போது நாங்கள் வேலையை நிறுத்த வேண்டிய ஆகிப்போச்சு. தொழில் இப்போ நாங்கள் நிறுத்திட்டு இன்னும் சரியாக ஆரம்பிக்கலை. திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட பாலத்தை சீர் செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய வியாபார ஸ்தலமாக விளங்கும் ஏரலை சுற்றி 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. ஏரலில் இருந்து குறும்பூர், நாஸ்ரேத்தை இணைக்கும் வகையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் ஆபத்தான நிலையில் இருந்ததால் அதற்கு பதிலாக புதிய உயர்மட்ட பாலத்தை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனால் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் ஏரல் இணைப்பு பகுதியில் அடிக்கடி பழுது காரணமாக விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கடைகளில் இருந்து 50 மைக்ரான்களுக்கு குறைவான பாலித்தீன் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரை மாநகராட்சியை தூய்மையான, பசுமையான மாநகராட்சியாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள சித்திரை வீதி முதல் வெளி வீதி வரை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கீழமாசி, கீழ்மார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 44 கடைகளில் 50 மைக்ரான்களுக்கு குறைவாக இருந்த 255 கிலோ பாலித்தீன் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அந்த கடைகளுக்கு 43,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் வெகுவாக குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள செங்கோட்டை பகுதியில் பெரிய சிறிய அளவிலான 4 நீர்த்தேக்கங்கள் உள்ளன. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் நிரம்பும் நீரை கொண்டு இப்பகுதிகளில் நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழையின் போது போதிய அளவு மழை பெய்யாததால் பயிர்கள் கருகி நாசமானது. வடகிழக்கு பருவமழையும் போதிய அளவு பெய்யாத நிலையில் நீர்த்தேக்கங்களில் தண்ணீரின் அளவு வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே விவசாயம் மட்டுமின்றி குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழில் நீட் தேர்வை எழுதலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு உரிய பலனை தருமா என்று கேட்டிருந்தோம். அதற்கு தமிழக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழில் எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வேறுபாடும் கிடையாது. தமிழில் படித்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதி அவங்க வந்து மருத்துவ படிப்பில் சேர முடியும். அதே சமயம் இங்கிலீஷில் படித்தவங்களும் அவங்க இங்கிலீஷில் படித்ததுனால அதை வச்சு மருத்துவ படிப்பு சேர முடியும். ஸோ இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்க தகுந்த அம்சம். நீட் எக்ஸாம்ஸ் இப்போது வந்து தமிழையே கொஸ்டின் பேப்பர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நிறையா லாங்குவேஜஸ் லைக் பெங்காலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நீட் வந்து தமிழ்லேயே எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கிறது. நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். என்னால் இங்கிலீஷில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து தமிழில் செய்யும் போது மற்ற ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது என்னாலே அவனுக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுக்க முடியும். எல்லாருமே அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்கள வந்து மதர் டங்கில் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும். டாக்டர்ஸ் வந்து நீட் எக்ஸாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் எழுதுறது வந்து அவங்களோட கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நேஷ்னல் லெவலில் என்ரிச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தமிழில் எழுதலாம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். தாய்மொழி கல்வியில் வரும்போது சாதாரணமாகவே மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ நீட் எக்ஸாம்ஸ் வந்து தாய்மொழியிலே வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஷின் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அங்கே போய் எழுத அதை ரெப்ளிகேட் பண்ணி மார்க்ஸ் ரொம்ப நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்குலாம் போவாங்க. நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயும் ஒரு வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க நியூஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரே பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷில் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருந்தாங்க. இப்போ தமிழ் மீடியம் எழுத முடியும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வரவேற்க நியூஸ். திருப்பதி கோவிலிருந்து திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் மற்றும் தாயாருக்கு வஸ்திர மரியாதை இன்று வழங்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஆண்டுதோறும் கைசிக ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். அதன்படி கைசிக ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமிக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் அரங்கநாயகி தாயாருக்கு பட்டு புடவைகள், மாலை மற்றும் மங்கள பொருட்களை திருமலை தேவஸ்தான அதிகாரிகள் ஸ்ரீரங்கம் கோவில் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக நம்பெருமாளுக்கான வஸ்திரங்கள் யானை மீது வைத்து கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டு உத்திர வீதிகளில் வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர். $500 மற்றும் ₹1000 நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்து 1 மாதமாகியும் இன்னும் ஏடிஎம்கள் முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை. விடுமுறையால் வங்கிகள் இன்று மூடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் பாதிப்புகள் குறித்து நமது திருச்சி செய்தியாளர் அருண்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடந்த மாதம் நவம்பர் 8ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ₹500 1000 நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின் வெளியிட்டதிலிருந்தே வந்து தொடர்ந்து வங்கிகளும் சரி, ஏடிஎம் மையங்களும் சரி, பழைய பணங்களை கொடுத்துவிட்டு புதிதாக பணம் பெறுவதற்காக வந்து நீண்ட வரிசையில் வந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிலை தான் இந்த கடந்த 1 மாதங்கள் தொடங்கியும் முடிந்தும் வந்து அதே நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்று வரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தங்களுடைய சேமிப்பு பணமாக இருக்கட்டும், அதே போல வந்து ஊதியங்களை பெறுவதாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து மக்கள் வந்து இவங்களுடைய பணங்களை எடுப்பதற்காக காலை முதலே நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் மையங்களும் இதே நிலை தான் தொடர்கிறது. 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாவது எங்களுடைய பணங்களை எடுப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து, அதுவும் ஏடிஎம் மையங்களில் வந்து ₹2000 பணம் மட்டுமே வருகிறது. எடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தினம் தினம் இது ஒரு வேலையாக தற்போது இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 மாத காலங்களாயும் இவங்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல், மாத பணங்களை கட்ட முடியாமலும், அதே வாடகை பணங்களை கொடுக்க முடியாமலும் தினமும் சேமித்து தற்போது தங்களுடைய சேமித்த பணங்களை எடுப்பதற்காக வந்து பெரிய நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிற அவலமான
சூழ்நிலை தான் தற்போதும் இந்த ஒரு மாதங்களை கடந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்துடன் இந்த பிரச்சனை முடிந்து விடுமா, இல்லை வருகிற மாதங்கள் அனைத்துமே இதே போல் நிலைதான் தொடருமா என தெரியாமல் மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிகிற சுரேஷுடன் திருச்சியிலிருந்து அருண்குமார். தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அலுவலகம், அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றிய விஷ்ணுபிரியா 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன் கடலூரில் உள்ள விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி மற்றும் குடும்பத்தினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஈரோட்டில் உள்ள விஷ்ணுபிரியா பணியாற்றிய டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் கீழ்த்தளத்தில் அவர் பிணமாக தூக்கில் தொங்கிய வீடு ஆகியவற்றில் சிபிஐ, எஸ்பி ராஜபாலாஜி, தடயவியல் நிபுணர்கள் என சுமார் 11 பேர் கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஓமலூர் அருகே மகள்களை கேலி கிண்டல் செய்தவர்களை தட்டி கேட்ட தந்தைக்கு அரிவாள் வெட்டு நிகழ்ந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள மாரமங்கலம் ஊராட்சி பனங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவருக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவர்கள் அனைவரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில இளைஞர்கள் அவரது மகள்கள் பள்ளிக்கு சென்று திரும்பும் போது கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தந்தை தட்டி கேட்டபோது ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கார்த்திகேயன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தாராபுரத்தில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் பங்கேற்றனர். தாராபுரம் வடதாரையில் இருந்து புறப்பட்ட இந்த அமைதி ஊர்வலத்தில் அதிமுக, காங்கிரஸ், மதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. பின்னர் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவித்தனர். தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் வேலூர் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் இன்று நடத்திய சோதனையில் 24 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்ற பணம் இந்த பணம் அனைத்தும் புதிய ரூபாய் நோட்டுகள் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 தினங்களாக சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர்கள் சிலரது வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நேற்று முன்தினம் 4 இடங்கள், நேற்று 4 இடங்கள் என 8 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நேற்று முன்தினம் நடைபெற்ற சோதனையில் மட்டும் 36 கோடி ரூபாய் மதிப்புள்ள 127 கிலோ தங்கம், 96 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக வேலூரில் உள்ள சேகர் ரெட்டியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று நடத்திய சோதனையில் 24 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் இருந்து சேகர் ரெட்டி நீக்கப்பட்டுள்ளார். வருமான வரித்துறை சோதனையை அடுத்து ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரை நீக்கி உத்தரவிட்டுள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் மு.க. ஸ்டாலினும் மு.க. அழகிரியும் தனித்தனியே சந்தித்து நலம் விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள அவர் தற்போது ஓய்வு எடுத்து வருகிறார். இந்நிலையில் கருணாநிதியை முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இதேபோல் திமுக பொருளாளரான மு.க. ஸ்டாலினும் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பின் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் உடனிருந்தனர். திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கும் இடையே மனக்கசப்பு எதுவும் இல்லை என காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸும் கோபண்ணாவும் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீட்டர், உடல்நலம் பெற்ற கருணாநிதி சந்திக்க வந்ததாகவும் ராகுல் காந்திக்கு கருணாநிதி மீது மிகுந்த மரியாதை உண்டு என்றும் குறிப்பிட்டார். ராகுல் காந்தி சென்னை வரும்போது கருணாநிதியை சந்திக்காதது தொடர்பாக மன வருத்தம் எதுவும் இல்லை என்ற அவர், மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் முன்பே நிறைவேற்றிருந்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கும் என தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை அரசியலாக்கவோ பிரச்சனையாக்கவோ விரும்பவில்லை என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் கலைஞருடைய உடல்நலத்தை பற்றி மிக அக்கறையோடு விசாரித்திருக்கிறார். ஆகவே அதை பற்றி எந்தவிதமான ஒரு மனம் ஆச்சரியம் எதுவும் எழுவதற்கு வழியில்லை.
தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், கலைஞர் அவர்கள் விரைவில் நலம் பெற்று மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு தமிழகத்து மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அவர் சேவை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருக்கிறார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நீர் பங்கீடு வழக்கில் மத்திய அரசின் கருத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு வினாடிக்கு 2000 கன அடி நீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். காவிரி நீர் பொய்த்ததால் தமிழகத்தில் 12 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்தும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்க தேவையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த வர்தா புயல் வலுவடைந்து நெல்லூருக்கு 880 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஸ்டெல்லா, வர்தா புயல் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே வரும் 12ஆம் தேதி கரையை கடக்கும் என தெரிவித்தார். புயல் கரையை கடப்பதால் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும், எனவே மீனவர்கள் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினர். புயல் கரையை கடக்கும் 12ஆம் தேதி சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மைய இயக்குநர் ஸ்டெல்லா குறிப்பிட்டார். வரும் 12ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. மற்றும் 12ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் 12ஆம் தேதி வட கடலோர பகுதியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருவள்ளூரில் கழிவுநீர் அகற்றும் பணியின் போது விஷவாயு தாக்கியதில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே தனியார் தொழிற்சாலையில் கழிவுநீரை அகற்றும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விஷவாயு தாக்கியதில் மணி மற்றும் செல்வம் என்ற 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட மேலும் 2 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட ஆலை நிர்வாகத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ள போனவனே அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி அப்போ இடத்துலயே மழை கட்சி விழுந்துருக்காரு. மேலேருந்து பார்த்தோன்னா இவனுக்கும் என்ன ஆச்சுன்னு கீழே இறங்கி பார்க்க சொல்லி இவரும் தடுமாறி இவருக்கும் கேஸ் ஃபார்ம் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்காரு. 2 பேரும் கிழடாகி வந்தோடனே யாரும் பார்க்காம விட்டுருக்காங்க. ஆட்சிமன் பார்த்துட்டு என்னடா இது மாதிரி ஆகிட்டு இருக்கான்ட்டு பயந்துட்டு 108க்கும் ஃபோன் பண்ணிருக்காரு. விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் சென்னை மாநகராட்சி மற்றும் CMTA அமைப்புகளும் இணைந்து செயல்படும் வகையில் நிபுணர் குழு அமைக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் விதிமீறி கட்டிய கட்டிடத்திற்கு மாநகராட்சி சீல் வைத்தது. இதை எதிர்த்து அதன் உரிமையாளர் தேவராஜ் தாக்கல் செய்த மனுவை ஏற்று சீலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் மாநகராட்சி மற்றும் CMTA அதிகாரிகள் மற்றும் கட்டிட உரிமையாளர் தேவராஜ் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவுக்கு பதிலளித்த CMTA அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு எதிராக மாநகராட்சி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தது. ஆனால் 1 மாடிக்கு மேலே கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளதால் CMTA தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் மாநகராட்சி CMTA விதிகளில் முரண்பாடுகள் உள்ளதால் இரு அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வழக்கு மீதான விசாரணையை வரும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது எதிரே பறந்து வந்த கொக்கு மோதியதில் கொக்கின் கூர்மையான மூக்கு இளைஞரின் தொண்டைக்குள் புகுந்து படுகாயமடைந்தார்.
சேலம் சிவதாபுரம் பகுதியை சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கொக்கு ஒன்று ஜெகநாதன் மீது மோதி கழுத்தில் குத்தியுள்ளது. ஜெகநாதன் கழுத்தில் சொருகியிருந்த கொக்கின் கூர்மையான மூக்கை பொதுமக்கள் பிரிக்க முயன்றுள்ளனர். ஆனால் பிரிக்க முடியாததால் ஜெகநாதனையும் அவரின் கழுத்தில் சொருகியிருந்த கொக்கையும் பொதுமக்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஜெகநாதன் கழுத்தில் குத்தியிருந்த கொக்கை மருத்துவர்கள் பிரித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஏழை பூ வியாபாரிக்கு உண்டான அபூர்வ தண்டுவட நரம்பு புற்றுநோய் கட்டியை அகற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். மணப்பாறை அடுத்து புதுப்பட்டியை சேர்ந்த பூ வியாபாரி ரவி செல்வகுமார் முதுகு தண்டுவட வலியால் அவதிப்பட்டு வந்தார். மருத்துவர்கள் நடத்திய சோதனையில் அவருக்கு தண்டுவட நரம்பு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. இதற்கு அறுவை சிகிச்சை செய்தால் இடுப்பு கீழே கால்கள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் கூறியதால் ரவி செல்வகுமார் அதிர்ச்சி அடைந்தார். இருப்பினும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் ரவி செல்வகுமாருக்கு மருத்துவர் குழுவினர் அறுவை சிகிச்சை செய்தனர். இதில் 500 கிராம் அளவுள்ள புற்றுநோய் கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. தற்போது ரவி செல்வகுமார் பூரண உடல்நலத்துடன் உள்ளதாக மருத்துவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த அறுவை சிகிச்சையை செய்ய தனியார் மருத்துவமனைகளே தயங்கிய நிலையில் மணப்பாறை அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்தது பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கான தடையை உச்சநீதிமன்றம் நீக்காவிட்டால் தடையை மீறி நடத்துவோம் என்று நாமக்கல் மாவட்ட வீர விளையாட்டு கூட்டமைப்பு குழு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி, தேவாராயபுரம், வேலம்பட்டி, சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். எனினும் கடந்த 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததால் கடந்த 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படவில்லை. இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதால் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாக வீர விளையாட்டு கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். காளைகளுக்கான பயிற்சி தற்போது தொடங்கிவிட்டதாகவும் தடை நீக்கப்படாவிட்டாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் மாடு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு மத்திய மாநில அரசு வந்து இதை உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்று தரணும். அப்படி இவங்க வந்து அனுமதி பெற்று கொடுக்காத நிலையில் கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் பொங்கலப்போ வர தை பொங்கலப்போ கண்டிப்பாக நாங்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். வளர்த்தி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது மிருகவதி, அதுக்கு மேலே இருக்கிற பாசம் என்னன்னு தெரியும். மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய தடைகள் வீச்சிருக்கலாம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகள் வீச்ச தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி இந்த வருஷம் எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்குமாறு நாங்கள் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் அவங்ககிட்ட. அதை வந்து நிவர்த்தி பண்ணவங்க நாங்கள் நம்புகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல் எல்லா சர்க்கிள் இருக்கிற மாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பயிற்சிக்கு மேற்கொண்டுட்டோம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவோம். எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் அதை உடைத்து கண்டிப்பாக நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு தான் இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு கொடுக்குறது தான் எங்களோட பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 3-4 வருஷமாக ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ணதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு இல்லாதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. பொங்கலே கொண்டாட முடியாத அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. அதனால் இனிமேலே வர பொங்கலுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ஊக்குவிக்கணும் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்ளும். புதுச்சேரியில் பண தட்டுப்பாட்டை போக்க மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 80% வழங்க வலியுறுத்தி உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புழக்கத்தில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் வங்கி ஏடிஎம்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு வங்கி ஏடிஎம்களுக்கு நேரடியாக சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் அறிவிப்பால் இந்திய நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் டெல்லியில் நாளை நடைபெறும் சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்தில் கலந்து கொண்டு நிதி அமைச்சரிடம் 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் வழங்க வலியுறுத்த உள்ளதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக 500 ரூபாய் நோட்டுகளும் 100 ரூபாய் நோட்டுகளும் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு எவ்வளவு தொகை 500 ரூபாய் பழைய நோட்டு, 1000 ரூபாய் பழைய நோட்டு வங்கிகளில் செலுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கான அதிலிருந்து சுமார் 75% எங்களுக்கு 75-80% கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.